இன்றைய ஒரு ஜோதிட ரீதியான ஒரு திருமண பொருத்தத்தை பத்தி இன்றையோட பதிவு தலைப்பாகும். ஆண், பெண் இருவர் ஜாதகத்தில் எவ்வாறு இணைத்தால் சிறப்பை தரும் என்பதற்காக இன்றையோட ஒரு பதிவுன்னு வச்சுங்களேன். இப்ப ஒருவர் கன்னி லக்கினம், ஒருவர் மீன லக்கினம். இப்படி இந்த லக்கின ரீதியா பொருத்தம் பார்க்கும்போது, இப்ப மீன லக்கினம் பெண்ணாக கன்னி லக்கினம் ஆணாக வருகிறதுன்னு வச்சுங்களேன். இப்ப இந்த லக்கினத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் லக்கின பொருத்தத்தை நிர்ணயிக்கணும். இப்ப மீன லக்கினத்த எடுத்துக்கிட்டீங்கன்னா, மீன லக்கினம் குருவோட வீடு. அங்க குரு ஆட்சி பெறக்கூடிய ஒரு தன்மை. இப்ப அங்க 7ஆம் இடம்ங்கிறது புதனோட வீடு. அப்ப அங்க புதனுக்கும், குருவுக்கும் நட்பு இருக்குதான்னு பார்த்தா, ஒரு மீனத்திற்கு பார்க்கும்போது குரு அதிபதினாலும் அந்த 7ஆம் அதிபதி அங்கு நீசம் அடைகிறார். அதாவது புதனோட 7ஆம் அதிபதி கலஸ்தரஸ்தானம் தாங்க 7ஆம் இடம். ஆண், பெண் யாரா இருந்தாலும் சரிங்க. அவங்க லக்கினத்துக்கு 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். இப்ப கலஸ்தர ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தனைக்கு, இப்ப சூரியன் இருந்துட்டா, அது உஷ்ண கோளுங்க. நெருப்பு கோளுங்க. அப்ப திருமண வாழ்க்கையில சீக்கிரம் ஒரு முறிவ குடுத்துரும்னு வச்சுக்கங்களேன். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குதுங்க. அதே மாரி சந்திரன் இருந்துட்டான்னு வச்சுக்கங்க. சந்திரன் ஒரு குளுமையான கிரகங்க. அவரு வேகமா பயணிப்பார். சூரியன் உஷ்ணகோளுங்க. இவரு அவசரத்தன்மை இருக்கும்னு வச்சுக்கங்களேன். இவங்களுக்கும் வேகமா, அவசரமா முடிவெடுக்கக்கூடிய தன்மை இருக்கனால, இவங்களுக்கும் சில ஒரு 7ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் அவங்களுக்குள்ள ஒரு சிறிய ஒரு மனப்பிரச்சனைய குடுத்துருவார்ன்னு வச்சுக்கங்களேன். வேகமா பேசினாலும் மனப்பிரச்சனை வந்துரும். இதே மாரி செவ்வா இருக்குன்னு வச்சுக்கங்களேன். செவ்வா இருந்துச்சுன்னா, செவ்வா நெருப்பு கோள். அதாவது யுத்தக்காரகன், சண்டைக்காரகன். செவ்வா சண்டைக்காரங்க, யுத்தக்காரகன். ஆனா சகோதரக்காரங்க. அவரு 7ல இருந்தா செவ்வா தோஷம்ன்னு சொல்றோம். அப்ப சூரியன் இருந்தாலும் தோஷம்ன்னு சொல்றோம். அடுத்ததாக புதன் பகவான் 7ல் இருந்தா, இப்ப மீன லக்கினத்துக்கு புதன் பகவான் 7ல் இருந்தா ஆட்சிங்கிறோம். இருந்தாலும் அதே பாதகங்கிறோம். பாதகாதிபதி ஆட்சி பெறுவது சிறப்பில்ல அப்படின்னு சொல்றோம். அப்ப 7ஆம் இடத்துல குரு பகவானே இருந்துட்டா, லக்னாதிபதி இருந்தா பாதகத்தில் லக்னாதிபதி இருக்கிறார் அப்படிங்கிறோம். இப்படி இந்த கட்ட பொருத்தத்தில் பார்க்கும்போது, அத ஒரு நிர்ணயம் பண்ணுவதில ரொம்ப ஒரு குழப்பமான சூழ்நிலை வந்துருங்க. அப்ப இதுக்கு ஒரு தெளிவான முடிவு நம்ம எப்படிதான் சொல்வது ஜாதகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நட்சத்திரம் நமக்கு ஈஸியா இருக்கும்னு சொல்லிரலாம். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் அதாவது இருவர் நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமா வந்தா ஒரே மாரி தன்மைய கொடுக்கும் 2 பேத்துக்கும். ஆண், பெண் இருவருக்கும் ஒரே நட்சத்திரமா இருந்துச்சுன்னா, ஒரே மாரி திசை நடக்கும். அது சுப திசையா இருந்தா சுப பலனையும், அசுப திசையா இருந்தா அசுப பலனையும் குடுத்துரும்னு சொல்லுவது ஜோதிட சாஸ்திரம் சொல்லப்பட்ட நிகழ்வு தான். இருந்தாலும் இந்த கட்டத்தில் உண்டான கிரகங்களோட திசைகள் நடக்கும்போது, இந்த வீட்டின் அதிபதியும், அந்த வீட்டின் அதிபதியும் ஆண், பெண் இருவர் ஜாதகத்தையும் இந்த ஜாதகத்துக்கு எவ்வளவு தோஷம் இருக்குது, இந்த ஜாதகத்துக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்குது, இது தோஷ ஜாதகம் எவ்வளோ, இது சந்தோஷம் எவ்வளோ அப்படின்னு 2யும் சீர்தூக்கி பார்த்து, அதுல பொருத்தத்தை நிர்ணயிப்பது தான் ஒரு ஜோதிடரோட கடமை. அத சரியா செஞ்சுட்டோமா, அந்த ஜாதகத்தை நம்ம வாழ வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. ஏன்னா, தோஷம் இல்லாத ஜாதகமே கிடையாதுங்க. எல்லா ஜாதகத்திலும் தோஷம் உண்டு. எல்லா ஜாதகத்திலும் சந்தோஷம் உண்டு. இதில எவ்வளவு சந்தோஷம் இருக்குது, அதுல எவ்வளவு தோஷம் இருக்குது. இத நிர்ணயிக்கிறது தான் ஜோதிடத்தோட ஒரு தலையாய கடமை. இதற்கு நம்ம அவசரமா முடிவு எடுக்க முடியுமான்னு பார்த்தா நிச்சயமா முடியாதுங்க. ஏன்னா, நமக்கு இந்த கிரகங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஏராளங்க. அத நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த நம்ம கத்துக் குடுத்துக்கிட்டே இருக்கணும்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா, இன்றைய காலகட்டத்தில நெறைய பொருத்தம் பார்த்து எல்லாம் பண்ணீங்க, எங்களுக்கு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. அப்படின்னு சொன்னவங்க நெறைய பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கங்களேன். ஏன் இது என்ன சாஸ்திரத்து மேல குற்றமா? பொருத்தம் பார்த்து மேல குற்றமான்னு பார்த்தோமா, அவங்கவங்க கர்மாவின் பலனை அவங்கவங்க அனுபவிச்சு தான் தீர்க்கணும். இப்ப 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்து திசைய நடத்துதுன்னா, அந்த தசா காலங்கள் இருவருக்கு நன்மை அளிக்குமா? தீமை அளிக்குமா? அப்படின்னு பார்க்கும்போது, அது நன்மையான இருந்த கிரகமா இருந்தா நன்மை அளிக்கும். தீமையான கிரகமா இருந்தா தீமைய தான் அளிக்கும். அப்ப அவங்களுக்குள்ள ஒரு நன்மை ஏற்படுமா? தீமை ஏற்படுமா? அந்த தசா காலங்கள் சொல்லுங்க. ஏன்னா இன்னைக்கு நடக்கும்போது, இன்னைக்கு பொருத்தம் பார்க்கும்போது எல்லா பொருத்தம் இருக்குங்க. அந்த ஜாதகத்துக்கு. நல்லா இது பொருத்தமா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அந்த தசாகாலம் நடக்கும்போது, அதுக்கு உண்டான பிரச்சனையை 100% குடுத்துருங்க. இதுதான் உண்மையான நிகழ்வுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப இந்த மாரி ஒரு நிகழ்வை எல்லாம் நம்ம பார்க்கும்போது, அனுபவத்தில் பார்க்கும்போது நம்ம தெரிஞ்சு கொள்ள முடியுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்ப நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் 2 லக்கணத்த சொன்னேன். இப்ப இந்த லக்னாதிபதியும், அந்த லக்னாதிபதியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் 7ல இருந்து பரிவர்த்தனை ஆனா சிறப்புங்க. அதே மாரி ஒருத்தர் சந்திரன் மேல பரிவர்த்தனை ஆனா, இப்ப இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன், அவங்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலும் சிறப்புங்க. இப்ப இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன், அவங்களுக்கு 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா அதுவும் சிறப்புங்க. இவங்களுக்கு 7ஆம் இடத்துல சனி, அவங்களுக்கு 7ஆம் இடத்துல அதாவது ஒரு பாவ கிரகம் பாவத்தோட சேரும்போது, அது
யோகத்தை கொடுக்கும். ஒரு சுப கிரகம் சுபத்தோட சேரும்போது யோகத்த கொடுக்கும். ஒரு சுப கிரகம் பாவத்தோட சேரும்போது, அது சுபத்தன்மையை இழக்கும். அப்படிங்கிற ஒரு தன்மை உண்டுன்னு. இப்ப உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னு வச்சுக்கங்க. இப்ப குருவோட சனி சேர்ந்தார்ன்னா, அ அவர் குருவோட தன்மை இழந்துருவார். இப்ப குருவோட வந்து ராகு, கேது சேர்ந்தாங்கன்னா, அந்த குருவோட சுபத்தன்மை இழந்துரும். ஏன்னா குருங்கிறது ஒரு சுப கிரகங்கள். அவர் ஒழுக்கத்தன்மையான ஒரு சீலன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அந்த ஒழுக்கத்தன்மை கெட்டுவிடும் அப்படிங்கிற ஏன்னா குரு, ராகு சேர்ந்தா குரு சண்டால யோகம். அ சனியும் குரு சேர்ந்தா பிரம்மகத்தி தோஷங்கிறோம். அதாவது அந்த பிரம்மருக்கு அந்த பிரம்மாவுக்கே அந்த தோஷத்தை உண்டாக்கிறவர் சனி அப்படிங்கிற ஒரு தன்மையை சொல்லிடுதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப இந்த மாரி நம்ம வந்து ஒவ்வொரு கிரகத்தையும் நம்ம பார்த்து தான் இணைச்சு தான் அதுக்கு உண்டான தீர்வை செய்ய முடியும். இப்போ ஒரு நட்சத்திரத்த பார்த்துட்டோம்னா, இந்த நட்சத்திரத்துக்கு இது வந்து தாராபலன் இருக்குது. 2வது நட்சத்திரம் தாராபலன் வருங்க. 3வது நட்சத்திரம் விபத்து தாரைய குடுத்துருங்க. அது வராதுங்க. 4வது நட்சத்திரம் சேம தாரைய குடுத்துருங்க. அது நல்லா இருக்குங்க. 5வது நட்சத்திரம் பிரத்திகை தாரைங்க. அது வந்து சிறப்பு இல்லைங்க. அப்ப 6வது தாரை சாதக தாரைங்க. 7வது தாரை வத தாரைங்க. 8வது வந்து அவங்களுக்கு வந்து மைத்திரை தாரைங்க. 9வது பரம மைத்திரை குடுக்கும். இந்த மாரி இந்த தாராபலனை பார்க்கும்போது ஈஸியா நம்ம முடிவு எடுத்துறலாங்க. ஆனா இதுதான் நிர்ணயிச்சு நம்ம சொல்லணும். தாராபலன்ங்கிறது அந்தந்த நிகழ்வுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வு அன்னைக்கு தாராபலன் பார்க்கணும். இப்ப கணவன் மனைவிய வாழ போடவங்க வந்து, இவங்க வந்து அதாவது திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிருங்க. ஆயிரங்காலத்து பயிருங்கும்போது, நம்ம ஆயிரங்காலத்துக்கு பொருத்தம் பார்க்க முடியாதுங்க. அவங்க வாழ்றக்கூடிய வாழ்க்கை வந்து ஒரு என்ன பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு 5 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் நல்ல திசையா இருக்கணும். நல்ல திசை, சுப திசையா இருந்துச்சுன்னா, அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கும். அதே மாரி இருவருக்கும் ஒரு பாவக்கிரக திசை நடந்ததுன்னா, இருவருக்கும் நடந்துச்சுன்னா, அத சமாளிச்சுட்டு வந்துருவாங்க. அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம அனுபவத்தில் பார்க்கும்போது அதெல்லாம் தெரியுதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா நம்ம என்னதான் ஜாதகத்த பார்த்து, பார்த்து சொன்னா கூட அந்த அனுபவ ரீதியா பார்க்கும்போது, அது உண்டான ஒரு நிலைப்பாட்டை குடுத்துருது. இப்ப ஒருத்தருக்கு வந்துங்க, மீன லக்கினக்காரங்களுக்கு 7ஆம் இடத்துல வந்து புதன் பகவான் திசைய நடத்துறார். 7ஆம் இடத்துக்கு புதன் பகவான் திசைய நடத்துறார். 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானம். அப்ப அந்த 7ஆம் இடங்கிறது ஒரு பாதகத்தை நடத்தியே தீரணும். அவங்களுக்கு கலஸ்தரம் மூலியமா அந்த லக்னாதிபதிக்கு பாதகத்த குடுத்துரும். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்ப அந்த புதன் வந்து அவங்க அவங்க லக்கினத்துல வந்து நீசமாயிட்டா பாதகம் இல்லைங்க. சாதகங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா 7ஆம் இடம் வந்து இவங்களுக்கு கன்னியோட வீடு வரும். மீன லக்கினத்துக்கு 7ஆம் இடம் கன்னிங்க. அவங்களோட வீட்டிலேயே வந்து நீசமடைகிறார் புதன். அப்ப இந்த லக்னாதிபதி ராசியில பார்க்கும்போது நீசமடையக்கூடிய தன்மை, நவாம்சத்துல போய் நீசமாயிட்டார்ன்னா, தன்னோட பலத்த இழந்துட்டார்ன்னா, பாதகத்தை செய்ய மாட்டார். இதே அவரு கண்ணில ஆட்சி உச்சம் பெற்றிருக்கும்போது, அவரு நிச்சயமாக அவரு அந்த பாதகத்தை அது வர்க்கோத்ம நிலையில அடைஞ்சா பாதகத்தை 100% குடுத்து, கணவன் வாழ்க்கை, மனைவி வாழ்க்கையில ஒரு சண்டை சச்சரவு வந்து வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ்ன்னு போயிற வச்சுருவாங்கன்னு வச்சுக்கங்களேன். இதுல வந்து பாவகிரகம் சம்பந்தப்படும்போது இந்த மாரி ஒரு நிகழ்வை கொடுக்கும் நண்பர்களே. அப்ப இந்த திருமண பொருத்தங்கிறது வந்து, இவங்களுக்கு வந்து இந்த காலகட்டத்தில தான் நடக்குமான்னு பார்த்தீங்கன்னா, சில பேத்துக்கு வந்து 1 ஆண்டுலயும் நடக்குது பிரச்சனை. சில பேத்துக்கு வந்து வந்து 5 ஆண்டுகள் நடக்குது. 10 ஆண்டுக்கு அப்புறம் கூட நடக்குது. சில பேர் வயசானவங்களுக்கு கூட நடக்குதுங்க. 20 வயசு பொண்ணுங்கள கல்யாணம் பண்ற டைம்ல கூட இருவரும் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. இதெல்லாம் இருக்குது. ஏன்னா, அந்த தசா காலங்கள் அந்த இடத்துல பாவத்தில் 7ஆம் பாவம்னு சொல்லக்கூடியது கலசர ஸ்தானத்துல உட்கார்ந்து அமர்ந்து தசைய நடத்தினால், அவங்களுக்கு அந்த கலஸ்தரத்துக்கும் இவங்களுக்கு உண்டான பிரச்சனையை குடுத்து விடுகிறது நம்மளுக்கு நண்பர்களே. இத நம்ம வந்து அணுவு ரீதியா தான் ஜாதகத்தை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிறோம். நெறைய பேர் ஒரே நட்சத்திரத்தில் பிறந்து சிறப்பா வாழ்ந்தவங்களும் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு. அதே மாரி ஒரே நட்சத்திரத்தில் பண்ணி கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. ஏன் அப்டின்னா, அவங்களுக்கு நடக்கக்கூடிய தசா காலங்கள் தான் அதுக்கு உண்டான பலனை செய்கிறது வச்சுங்க. இப்ப செவ்வாய்ங்கிற ஒரு தோஷம் எல்லாத்துக்கும் தெரியும். ராகு கேது தோஷங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும். இப்ப ஒரு லக்கணத்துக்கு எது பாவக்கிரகம், எது சுப கிரகம்னு தீர்மானிப்பது அது ஜோதிடர்களுக்கு மட்டும் தான் தெரியும்னு வச்சுக்கங்களேன். இத நம்ம உணர்ந்து ஒவ்வொரு ஜாதகத்தையும் தேர்வு செய்யும்போது சிறப்பான பலனை சொல்ல முடியும் நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு சந்திப்பில் சந்திக்கிறோம். ஒரு ஜாதகத்தின் மூலியமாக.